வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து பயன்படுத்தவும், அதாவது துணி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ அதுக்கு மட்டும் இல்லை வீட்டில் நம்ம எப்பயுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருக்கணுங்கிறதுக்காக இதை ரூம் ஸ்ப்ரேவாகவும் இன்னும் பல விஷயத்துக்கு வந்து நம்ம கம்ஃபர்ட்டை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த வகையில் இந்த கம்ஃபர்ட்டை வந்து நம்ம வாங்கும்போது எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பாட்டிலில் தான் வந்து நம்ம கம்ஃபர்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர், ஏன்னா நானுமே அப்படி தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பாட்டிலுக்கும் பேக்கெட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நீங்களும் வந்து இனி வந்து அதிக விலை கொடுத்து இந்த பாட்டிலை வாங்காமல் பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணுவோம், நம்ம பணத்தையும் நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டிலுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட் வந்து எது வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பேக்கெட்லேயும் வாங்கி வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த பாட்டில்லையும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 58 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இதே அமௌண்ட் அளவுக்கு நான் வந்து சாஷேஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எதில் வந்து அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன். எனக்கு பேக்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை இப்போ உங்கள் முன்னாடி நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பவுல் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்கிறத நம்ம ஊற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதோட அளவு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா என்கிட்ட மெஷரிங் கப் எதுவும் இல்லை, அதனால் நான் அந்த பவுல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வந்து முன்னே இருந்த திக்னஸை விட இப்போ ரொம்ப வந்து லிக்விடாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பாட்டில் இருந்ததை ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன். கரெக்டாக ஒரு பவுல் அளவுக்கு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பேக்கெட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம பிரித்து ஊற்றிடலாம். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே அளவு தான். ஸோ இதுவும் 58 ரூபா தான். நான் ஷாஷேயில் வாங்கி வச்சுருக்கிறதும் 58 ரூபாய்க்கு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேக்கெட்டை கட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் அதே சைஸ் பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேக்கெட்லேருந்து எல்லாமே பிரித்து ஊற்றிட்டேன். இப்போ எனக்கு இன்னமும் பேக்கெட் வந்து கிட்டத்தட்ட 7 பேக்கெட் வந்து மீதி இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே இந்த பவுல் வந்து நிறைஞ்சிருச்சு. நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 பேக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து 58 ரூபாங்கிறனால இதில் வந்து நம்ம 19 பேக்கெட் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ நான் 12 பேக்கெட்டை பிரித்து ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அதே குவான்டிட்டி இருக்கக்கூடிய அந்த பவுல் வந்து நிறைஞ்சிருச்சு. இன்னமும் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஷாஷஸ் வந்து மீதி இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பாட்டிலில் வாங்குறதுங்கிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்காக தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது. அது வேஸ்ட். ஏன்னா குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கும்போது நம்மளுக்கு இன்னும் அங்கே 7 பேக்கெட் மீதி இருக்கனால நம்மளுக்கு பணமும் சேவ் ஆகுது. அதனால் இந்த பாட்டிலில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம எப்பயுமே ஷாஷே வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த லிக்விடோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுவும் அந்த லிக்விடாக தான் இருக்குது. ஸோ பேக்கெட்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இனி வந்து கம்ஃபர்ட் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த பேக்கெட்லேயே வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு பணத்தையும் நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இனி வந்து பேக்கெட்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.